65 வயசு அவருக்கு. அவர் சொன்னார், பர்வீன், நீ சந்திக்கிற மனிதர்களிடத்தில் இதை போய் சொல்லு. சொல்லுங்கண்ணா, இந்த உலகத்தில் எதை தொட்டாலும் அதற்கென்று ஒரு விலை இருக்கிறது என்று போய் சொல். எல்லா விலையும் பணத்தோடு தொடர்புடையது அல்ல என்றும் போய் சொல். குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, அதற்கு ஒரு விலை. திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா, அதற்கு ஒரு விலை. படிக்க வேண்டுமா, அதற்கு விலை. அதிகாரிகளாக வந்து உட்கார வேண்டுமா, அதற்கு ஒரு விலை. பேச்சாளராக வர வேண்டுமா, அதற்கு ஒரு விலை. உட்கார்ந்து கேட்க வேண்டுமா, அதற்கு ஒரு விலை. விலை கொடுக்காமல் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. வாடகை வீடா விலை, சொந்த வீடா விலை. ஃப்ரிட்ஜ்ல திறந்த உடனே குளிர் தண்ணீர் வேண்டுமா, விலை. வெறும் விலை, வெறும் பொருளால் வராது. You have to give your time, your energy. இது எல்லாம் தான். அடுத்தது சொன்னார், அடுத்தவர்களுக்கு என்ன செய்யணும்னு போட்டுட்டு இருக்கோமே, உனக்கு நீயே என்ன திட்டம் வைத்திருக்கிறாய் என்று ஒவ்வொரு இடத்திலும் கேள் பர்வீன் என்றார் அவர். உங்களுக்கு என்று என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள் ஐயா? 60 வயது, இன்னும் 30 ஆண்டுகள் வாழ்வதற்கான உடல் இருக்கிறது. என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள் வாழ்வதற்கு? வாழ்க்கை 60 வயதில் முடிந்து போகுமா, 65 வயதில் முடிந்து போகுமா? கிடையாது. வாழ்க்கை வாழ்வதற்கான ஒவ்வொரு வினாடிகளிலும் நமக்கு திட்டம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான செய்தியை நான் ஃபுட் டேபிள்ல எடுக்கிறேன். என்னோடு பேசுற ஒரு ஃபுட் டேபிள்ல எடுக்கிறேன் நான். இவர் சொன்னதுதான் அதை விட பயங்கரமானது. இவர் ஒரு வானவியல் நிபுணர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எங்கே போக வேண்டும் என்பதனை முடிவு செய்யுங்கள், எங்கே இருக்க வேண்டும் என்பதனை முடிவு செய்யுங்கள். ஏனென்றால் அந்த இடத்தில் அந்த விஷயங்கள் உங்களை வந்து சேரும். இதோ புத்தக கண்காட்சிக்கு வர வேண்டும், பர்வீன் சுல்தானா பேச்சை கேட்க வேண்டும் என்று முடிவு செய்தீர்கள். உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது, பலருக்கு அந்த விஷயங்கள் இல்லை. அவர்கள் புத்தகம் வாங்கி கொண்டு போய்விட்டார்கள். என்ன யாருக்கு முடிவு செய்தார்களோ, என்ன ப்ரிஃபரன்ஸோ அது அவங்களுக்கு கிடைக்கும், அவ்வளவுதான். வாட் இஸ் யுவர் ப்ரிஃபரன்ஸ்? என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? நல்ல விஷயங்களை கேட்பது. நல்ல விஷயங்களை கேட்பது என்னுடைய ப்ரிஃபரன்ஸ். நல்ல விஷயங்களை படிப்பது என் ப்ரிஃபரன்ஸ். படித்து இது சரியில்லை என்பதற்காக அந்த புத்தகத்தை தவிர்ப்பது என்னுடைய ப்ரிஃபரன்ஸ். சாலையை கிடக்கின்ற பொழுது தாயின் கையை குழந்தை பிடித்துக் கொள்வது போல் நான் புத்தகங்களின் கரங்களை எப்பொழுதும் பிடித்துக் கொண்டே இருக்கிறேன். என்னை ஆபத்து இல்லாமல் அவை சாலைகளை கடக்க வைக்கின்றன. ஒருவரிடத்தில் எப்படி பேச வேண்டும், எப்படி பேசக்கூடாது, பணிவு என்பது ஆயுதம் என்று என் புத்தகம் சொல்லிக் கொடுத்தது எனக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் இது? நான் வந்த அந்த விஷயத்தை அப்படியே நிறுத்துறேன். இந்த டொரண்டோல நடந்த விஷயத்தை நிறுத்திட்டு நான் இதை சொல்றேன். பணிவு என்பது ஆயுதம். இதோ சின்ன குழந்தைகள் இருக்கிறீங்களே, ஸ்கூல்ல லெட்டர் எழுதுறீங்களாப்பா, லீவ் லெட்டர் எழுதுறீங்களாப்பா? மனப்பாடமா தெரியுமே நமக்கு தான் லெட்டர். சொல்லுங்க, போலீஸ்கார கூட சொல்லலாம். என்ன லெட்டர் சார்? ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் மை பிரதர்ஸ் மேரேஜ், I want you to leave the college for 2 days. ஏதாவது எழுதிரணும். சரி, எழுதிட்டு நீங்க அமைதியா இருங்க, என் தலைமுறை அமைதியா இருங்க. இந்த சின்ன குழந்தைகள் கிட்ட கேட்கிறேன், கீழே என்னப்பா எழுதுவ? யுவர்ஸ் ட்ரூலி. நாம என்ன சார் எழுதுவோம்? போயிடுச்சு சார். எவனும் எழுதுறது இல்ல யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி. என்ன ஈ முன்னால வருமா, ஐ முன்னால வருமானு பிரச்சனை. எழுதுறதே இல்ல சார். ட்ரூலி, ஃபெய்த்ஃபுல்லி, சின்சியர்லி. அத டபுள் எல் வருமா, ஒரு எல் வருமான்னு தான் பிரச்சனை. பணிவு என்பது ஆயுதம் தெரியுமா? சில விஷயங்களுக்கு பணிந்து கொள்ள வேண்டும். கொரோனா வந்தது, பணிந்து கொண்டோமா இல்லையா? பணிந்து கொண்டவர்கள் உயிரோடு இருக்கிறோம். பயந்து கொண்டவர்கள் பணிவோடு இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம். சில விஷயங்கள் எதிர்க்கத்தக்கன, சில விஷயங்கள் பணியத்தக்கன. பணிவு என்பதும் ஒரு ஆயுதம் தான் என்று இந்த தலைமுறைக்கு நாம் சொல்லித்தர வேண்டும் என்று புத்தகம் எனக்கு சொல்லித் தருகிறது. டீச்சர்ஸ் எல்லாம் பகைக்க கூடாது தெரியுமா? போலீஸ்காரங்களையும் பகைக்க கூடாது, வக்கீல்களை பகைக்க கூடாது, டாக்டர்ஸை பகைக்க கூடாது. ஏன் ஏன் பகைக்க கூடாது? பிளக்க பிடுங்கி விட்டுருவாங்க. பயந்து இருக்கணும்.
எனக்கு அவ்வளவு கோபம் இருந்தது என் டீச்சருக்கு முன்னால. பகைக்கவே இல்லையே. அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். பகைக்க கூடாது. நீங்கள் உயர்ந்தவர்கள்னு காட்டிடணும். பணிவா இருக்கணும். அரச குணம் தெரியுமா பணிவு என்பது? இந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தரவே இல்லை. வானவியல் நிபுணர் ஒருவர் உட்கார்ந்துட்டு எனக்கு சொல்லி தருகிறார். மா, வானத்துல பிரபஞ்சம் பெருசுமா, வானம் ரொம்ப பெருசு, உலகம் ரொம்ப சின்னதுமா. அவர் இப்படிதான் காட்டினார் உலகத்தை. உலகம் ரொம்ப சின்னதுமா, வானம் ரொம்ப பெருசு. நாங்க அந்த வானத்துல டெலிஸ்கோப் வச்சு அந்த நடவடிக்கைகளை ஆராயும் பொழுது 1 இன்ச் இடத்தை எனக்கு கொடுத்தாங்க. 1 இன்ச்சுன்றது ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்கும். நாங்க ஆராய்ந்து நான் கண்டுபிடிச்ச ஒரு சயின்டிபிக்கான விஷயத்தை உனக்கு சொல்றேன். நீ லிட்ரரியா அதை மாத்தி மக்களுக்கு சொல்றியா? சொல்றேன் சார். சொல்லுங்க சார். வானத்துல நிறைய நட்சத்திரங்கள் இருக்குமா. நடுவுல கருப்பா ஒரு இடம் இருக்கும். அதுக்கு பிளாக் ஹோல்னு பேரு. பிளாக் ஹோல். வானத்துல சில நடவடிக்கைகள் வரும். அப்போ நட்சத்திரங்கள் அந்த பிளாக் ஹோல்குள்ள போயிடும். பிளாக் ஹோல்குள்ள போயிடுச்சுன்னா அது வெளியில வராது. ஏன்னா பிளாக் ஹோல் கிட்ட இருந்து வெளியில எடுக்கிறதுக்கான ஆயுதமோ பயிற்சியோ வானவெளியில யாருக்குமே இல்லை. நான் அதை பார்த்து கொண்டே இருந்தேன். சில கற்கள் பிளாக் ஹோல்ல போயிடுச்சு. அதே கவனிப்பு இருக்கும் பொழுது வானத்தில் வேறு ஒரு சின்ன நடவடிக்கை. அந்த நடவடிக்கைகள் உருண்டு சில நட்சத்திரங்கள் வந்தன. அந்த நட்சத்திரங்கள் அந்த இடத்தில் ஒரு சிறிய அதிர்வை கொடுத்தன. அந்த அதிர்வு கொடுத்தவுடன் பிளாக் ஹோலுக்குள் சென்ற சில நட்சத்திர கற்கள் வெளியேறின. சொல்லிட்டு சொன்னார், ஒரு இருட்டு பள்ளத்திற்கு நட்சத்திரங்களை உள்ளிழுக்கக்கூடிய முரண் சக்தி இருக்கிறது என்றால், இருட்டு பள்ளத்திற்குள் சென்றுவிட்ட நட்சத்திரங்களை மீண்டும் வெளியில் கொண்டு வருவதற்கான ஆற்றல் சில நட்சத்திரங்களுக்கு உண்டு என்பதனை அந்த மக்களுக்கு போய் சொல். அந்த நட்சத்திரங்கள் தான் புத்தகங்கள். உன்னை இருட்டு பள்ளத்தில் இருந்து வெளியில் கொண்டு வரும் ஆதிமரம் அது. அந்த ஆதிமரத்தில் தான் வேர்களாக அந்த ஆதிமரம் நின்று நமக்கு காய் தருகிறது, கனி தருகிறது, நிழல் தருகிறது. இந்த இயற்கையை காப்பாற்றி உயிர் தன்மையை நமக்கு மேம்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆதி மரம் புத்தகங்கள். இந்த இந்த புத்தகத்துக்கு அத்தனை பேரை எழுந்து நின்று ஏன் மரியாதை கொடுத்தோம்? ஒரு சிறிய புத்தகத்துக்கு. ஏனென்றால் ஏதோ அதை வாசிக்கின்றவர்கள் இருட்டு பள்ளத்திற்குள் போன நட்சத்திரங்களாக இருந்தவர்கள் வெளியேற்றி விட்டார். ஆகாய வாசம் என்று வேறு பெயர் வைத்திருக்கிறார். வாசித்துதான் பார்ப்போமே. நான் ஒரு விஷயத்தை சொல்லவா? நாம் எல்லோரும் வேட்டைக்காரர்கள் தான். நாம் எல்லோரும் வேட்டைக்காரர்கள் தான். யாரும் இந்த உலகத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் துறந்தவர்கள் இங்க யாரும் கிடையாது. எவ்வளவு முடிகிறதோ அந்த அளவிற்கு வேட்டையாடி செல்கிறோம். நம் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்கிறோம், நம் வீட்டை வளப்படுத்திக் கொள்கிறோம், நம் உறவுகளை வளப்படுத்துகிறோம், நம் நாட்டை வளப்படுத்துகிறோம். பாருங்க, ஒரு காட்சியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு காட்சி என் வாழ்க்கையை அதிர வைத்த காட்சி. இந்த புத்தகங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் பெருமக்களே. இந்த விருதுநகர்ல போட்டிருக்காங்கல்ல இந்த புக்ஸ், ஒவ்வொரு புக்கும் ஒரு வாழ்க்கையை காவு கேட்குதுன்னு சொன்னாங்க யாரோ. நான் பதிப்பகம் நடத்தியவள், எனக்கு தெரியும். ஒவ்வொரு பதிப்பாளருக்குமான வேதனை அது எழுத்தாளருக்கான வேதனை அல்ல. ஒவ்வொரு பதிப்பாளருக்கும் ஒரு வாழ்க்கை மிகப்பெரிய காவு கொடுத்தால் ஒழிய அவர்கள் ஒரு புத்தகத்தை பதிப்பகத்திலிருந்து வெளியில் கொண்டு வர முடியாது. இன்றிலிருந்து ஒன்றை மட்டும் நாடியில் பிடித்து செல்லுங்கள். இலவசமாக எந்த புத்தகத்தையும் வாங்காதீர்கள், காசு கொடுத்து வாங்குங்க. சரஸ்வதி இல்ல, கொஞ்சம் லட்சுமியை செலவு பண்ணுங்க. செலவு பண்ணி அந்த சரஸ்வதியை வீட்டுக்கு கூட்டுருவாங்க. நான் பார்க்கிறேன் ஒரு ஆளினுடைய ஒரு சிறிய இதுல தான் பார்த்தேன். என் பையன் தான் சொல்லுவான், அம்மா உனக்கு மட்டும் நல்ல நல்ல மெசேஜா வருதேம்மா. ஏமா நான் நல்ல மெசேஜை பார்த்தா நல்ல மெசேஜே வரும், பாடாவதியான மெசேஜ் பார்த்தா பாடாவதியான மெசேஜே வரும். அதான் ரகசியமே. எதை பார்க்குறியோ தொடர்ந்து அது வரும். 10 செகண்ட் தொடர்ந்து எதை பார்க்குறியோ அதுவே வரும். அது முடிவு செய்ய நீ எதை பார்க்கணும்ட்டு. நான் பார்க்க சொல்லுவேன், இது காட்டு என்று நான் சொல்லுவேன்.
அப்படி நான் பார்த்த ஒரு காட்சி. ஒருத்தர் அப்படி நடந்து போறான், ஒரு பாறை, அந்த பாறையில் உட்காந்து இந்த மாதிரி இந்த குழந்தை வந்ததுல ஒன்று மரத்தை போத்திக்கிட்டு வந்தது, அந்த மாதிரி மரத்தை போத்திக்கிட்டு அவன் உட்காந்துட்டான். ஒரு கேமரா ஆன் பண்ணிட்டான். அங்க ஒரு கேமரா, இங்க ஒரு கேமரா. அது ஒரு மரத்தை காட்டுது. அந்த மரத்துல பெரிய பெரிய பறவைகள் வந்து உட்காருது. அப்படியே வந்து உட்கார்ந்த ஒரு பறவை மறுபடியும் எழுந்து போய் ஆத்துல இருந்து ஒரு மீனை எடுத்துட்டு வந்துருச்சு. எடுத்துட்டு வந்து இப்படி உட்காருது. அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, வாயில இருந்து காலுக்கு கொடுத்துருச்சு. அதுக்கு என்னமோ தோணிருச்சுங்க, இப்படி பாக்குது இந்த மீனை. மறுபடியும் காலிலேயே எடுத்துட்டு போய் நடு ஆத்துல போட்டு வந்துருச்சு. இந்த ஆள் இல்லை, இந்த கேமரா வச்சிருந்தவன், அவன் டக்குன்னு அதை தண்ணிக்குள்ள போட்டான் இந்த கேமராவை. அந்த மீன் என்ன ஆச்சுன்னு நான் பார்த்தேங்க. நீங்களும் போட்டீங்கன்னா வரும்னு நினைக்கிறேன். உள்ள போன அந்த மீன் இப்படி மேல இப்படி உள்ள போயிடுச்சு. சிறல்லுன்னு உள்ள போகுது. என்னன்னு தெரியல, ஒரு சிலிர்ப்பு சிலுத்துக்குது. அப்படியே மேல இப்படி பறந்து வருது. இப்படி பறந்தது இப்படி நிக்குது. நடுவில் மேல வரல, உள்ளதான் காட்டுறான் அந்த கேமரா. நதியில அப்படி ஒரு சிலிர்ப்பு சிலுத்துச்சிங்க. அதனுடைய வயிற்றின் பின்பகுதிகளிலிருந்து முட்டைகளா வருது. இப்படி ஒரு காட்சிங்க. அந்த பறவை நமக்கு என்ன சொல்லுச்சு தெரியுமா? நான் மீன் சாப்பிடுவேன், ஆனா தலைமுறையை சாப்பிட மாட்டேன். நாம எவ்வளவுதான் வேட்டை அடிக்கலாங்க, இந்த சமூகத்துக்கு ஏதாவது விட்டுட்டு போனோம்ல. மரம் சா மருந்து கொளோம், ஆணிவரை எடுத்து அதை அரைத்து எனக்கு மருந்தாக கொடுத்தால் நான் வாழ்கிறேன் என்றால், நான் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு மரத்தை சாக விடமாட்டேன் என்று சொன்ன பரம்பரை நம் தமிழ் பரம்பரை. அந்த ஆதிமரமான புத்தகங்களை காப்பாற்றிக் கொள்வோம். தமிழனுக்கு புத்தகங்கள் தான் அடையாளம், தமிழ் மொழிதான் செம்மொழி, தமிழ்தான் தமிழர்களுடைய வரலாறு. குறளை தூக்கி பிடிப்போம். சங்க இலக்கிய, காப்பிய, சிற்றிலக்கிய, நவீன இலக்கியங்களை வாசிப்போம். அடுத்த தலைமுறைக்கும் அதை கடத்துவோம். சிறகை விரித்து வானத்தில் பறப்போம். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த மரம் நம் ஆதி மரம். வள்ளுவம் என்கின்ற ஆதிமரம், சங்க இலக்கியங்கள் என்கின்ற ஆதிமரம். இந்த ஆதிமரம் நம் பரம்பரையின் அடையாளம். நன்றி, வணக்கம்.